ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூம் டூலையும் அது பக்கத்தில் இருக்கிற ஹேண்ட் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டூலுமே சிம்பிளான டூல் தான், அதனால் ரெண்டுமே ஒரே வீடியோவில் நான் போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூம் டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜூம் டூல் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து பெருசு பண்ணுறதுக்கு சின்னது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி பெருசு பண்ண இமேஜ் வந்து நவுத்தி வந்து நம்ம வந்து வேறு பாட்டை பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம், அதுக்காக யூஸ்ஃபுல்லாது. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்து ஏதோ ஒரு இமேஜை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் சாம்பிளுக்கு இந்த அஜித் ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜூம் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸு. ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், மைனஸ் கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியராக தெரியும். அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸுங்கிற மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மைனஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை பற்றி கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ இமேஜ் வந்து ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அகைன் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது மாதிரி ஜூம் இன் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி நகர்த்தி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் ஆகி வந்துடும். ஸோ நகர்த்தி பார்க்கணும் அவசியமே இல்லை. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜூம் இன் பண்ணலாம். ஸோ இந்த நேவிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ஆற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், சைஸ் கம்மி பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா விண்டோவில் நேவிகேட்டருங்க இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆயிரும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் மூணாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதேமாதிரி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ஆப்ஷனில் வந்து ஈஸியாக வந்து ஜூம் இன் வந்து ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜூம் பட்டன் டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னொன்று நேவிகேட்டரில் பண்ணிக்கலாம். இன்னொன்று கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் வச்சு நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் டூல். இப்போ ஜூம் இன் பண்ணதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நவுத்தி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஹேண்ட் டூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் டூலுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணி கேட்குறேன். இந்த ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணியும் இந்த மூவ் டூல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறது எப்படி பண்ணியாச்சு, இதோட யூஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் பென் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பென்னை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து ஜூம் இன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நவுத்தி மார்க் பண்ண இடத்த நவுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் பென் டூல் யூஸ் பண்ணி இப்போ வந்து கிளிக் பண்ணிகிட்டே வரேன். எந்த இடத்துலையாவது இப்போ ஐடியா இருக்குது, இப்போ கீழே நவுத்தணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நவுத்திக்கலாம். இந்த மாதிரி நவுத்திட்டு திருப்பி பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஜூம் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஜூம் டூல் யூஸ் ஆகுது. கட் பண்ணிட்டு போது நடுவில் மற்ற பாட்டு நவுத்தணும்னா இந்த மாதிரி ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நவுத்திட்டு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி நவுத்திட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூம் பண்ணுறதுக்கோ நவுத்துறதுக்கோ இந்த ரெண்டு டூலுமே நம்மளுக்கு ஒரு பொருளை ஆப்ஜெக்டை கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு வேகமாக வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து வேகமாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கங்கே பட்டன் வந்து கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஜூம் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நவுத்தி வேறு பாட்டுக்கு மூவ் பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹேண்ட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் எதெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அதோட அவுட் சைடில் நம்மளுக்கு வந்து கட் ஆகி ரிமைனிங் பாட்டு மட்டும் கிடைக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் இன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜூம் பட்டன் டூல் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி அந்த ரிமைனிங் பார்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன் ஆப்ஜெக்டை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேகமாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன், டைம் இல்லாதனால வேகமாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. நவுத்துறதுக்கு இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நவுத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து வேகமாக கட் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேகமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சிடுறேன், இருங்க ஒரு மினிட், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேகமாக கட் பண்ணும்போது ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கட் ஆகும்.
அது மாதிரி நவுத்துறதுக்கு இந்த ஹேண்ட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு இந்த 2 டூலுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கீழேயும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்றேன். இப்போ டிலீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, கண்ட்ரோல் ஜே மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ தனியாக மற்ற லேயர் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக ஈஸியாக நம்ம வந்து பேக்ரவுண்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் அவுட் டூலும் ஹேண்ட் டூலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.